கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக புதிய மாதத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்க நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்துன்னு சொன்னா, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். நம்ம எதை குறித்தும் வருத்தப்பட்டு சோகத்தோட தெரியாதபடிக்கு, அல்லது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் அந்த விசுவாசத்தோட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்பு என்ற அந்த மகன் தன்னுடைய தந்தை வீட்டில் எவ்வளோ ஒரு செல்வாக்கு நிறைந்தவனாக, அதிகமாக தந்தையிடம் பாசத்தை பெற்றவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பை யாரு தன்னுடைய சொந்த சகோதரர்களை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா, அடிமையாக விற்று போட்டுருவாங்க. ஆனாலும் அவர் அடிமையான போன இடத்துல தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால, தன்னுடைய வாழ்க்கையில தேவனை முதலாக வைத்ததுனால, இந்த பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாரா, உயர்த்தி வைத்தார். அவர் என்ன செஞ்சாரு, உயர்த்தி வைத்தார். அப்படி உயர்த்தி வைக்கிற அந்த காலகட்டங்களில் தனக்கு துரோகம் செய்தவர்கள் தன் உடன்பிறப்புகளை காண நேரிட்ட பொழுது என்ன செய்யலவர், அதற்காக பழி வாங்கலை. ஆண்டவர் என்ன செய்யறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன செய்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க, என்னை அடிமையாக விற்று போட்டதுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு, நம்ம எல்லாரும் காலத்தில் போஷிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் என்னை முன்கூட்டியே இந்த நாட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்களாம். அதுதான் இங்கே சொல்லப்படுது. விசாரப்பட வேண்டாம், நமக்கு நோக்கி இருக்க எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஒரு நாள் என்ன செய்யும், ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் யோசேப்பை போல் உங்களுக்கு மறக்க முடியாத வருத்தங்கள் இருக்கலாம், ஒருவேளை அது உடன்பிறப்பாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏதாவது செய்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மறந்துடுங்க, அதெல்லாம் குறித்து நினச்சிட்டே இருக்காதுங்க. ஆண்டவர் என்ன செய்வான்னு சொன்னால், நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் மறக்க பண்ணுகிற தேவன். எப்படி யோசிப்புக்கு அவங்க செய்த குற்றத்தெல்லாம் மறக்க பண்ணாரோ, அதே போல் நமக்கும் அவர் அந்த இதுவை தருவார். எப்போ தருவார் அப்படின்னு சொன்னால், நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கணும். யோசிப்பை போல நாம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் உன்னை புழுதியிலிருந்து என்ன செய்வார், உயர்த்த போகிறார். நீ செய்ய வேண்டிய வேலை மிக அதிகம். உன்னை விட்டு விட்டு போனவர்கள் அல்லது நீ இழக்க கொடுத்தவர்களோ இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு யோசேப்பு நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். வேதாகம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். ஒருவேளை நம்மை விட்டு போயிருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிரச்சனை தந்திருக்கலாம், நம்ம ஏமாற்றி இருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்க, எல்லாத்தின் மத்தியிலும் யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு கூட என்னோடு கூடவும் இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி அவர் யோசேப்போடு இருந்து யோசேப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தாரோ, அதே போல் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களையும் என்னுடைய காரியங்களையும் அவர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்படி வல்லமையுள்ள தேவனத்தை தான் உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க, அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி, அதுவே நமக்கு பலனாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை கிட்டி சேர மாட்டான். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார்ல, மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நேரிட்டாலும், நம்மை சுற்றி அல்லது நமக்கே நேரிடுற காரியங்கள்லாம் நம்ம கை மீறி போன காரியங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் வருத்தப்படாதபடிக்கு, விசாரப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். அது நமக்கு என்ன செய்யுமா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு அது பலனை தரும். அந்த பலத்தை கொண்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம மேற்கொள்வதற்கு அது மிகுந்த ஒத்தாசையாக இருக்கும். அப்படியே செய்ய எப்படி யோசேப்புக்கு செஞ்சாரோ அதே போல் அவர் நமக்கும் செய்ய என்ன செய்கிறாரு,
வல்லவராய் இருக்கிறார். அப்படியே வல்லவராய் இருக்கிறத என்ன செய்யுமா, நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா அவர் நம்பர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அடிமையான போன ஒருத்தனை என்ன செஞ்சாரு, அரசவையில முதன் மகனாக அமர செய்த தேவன். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அவரிடத்தில் உங்களுக்கு கவலையெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். எங்கள் துக்கத்தை மாற்றி உமக்குள் எங்களை என்ன செய்யுங்க, களிப்பாக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். இழந்த விசுவாசத்தோட கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவரே, போன மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, அந்த வியாதியினால் கஷ்டப்பட்டேன், அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். அதையே நினச்சி கவலைப்படாதீங்க, விசாரப்படாதீங்க. இந்த மாதம் என்ன செய்யுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. அது என்னது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் யார், அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது நெகேமியா நமக்கு கொடுக்குற ஒரு வசனம் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லுது, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கார். எப்படி யோசேப்போடு இருந்து அவரை அடிமைத்தனத்திலிருந்து வந்தவரை உயர்த்திய தேவன், பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் மன்னித்து நம்மையும் உயர்த்த வல்லவராக இருக்கார். அப்படி வல்லவராக இருக்கிறத நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா. அண்ட சராசரத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை மனித குலத்திற்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து வருகிற அன்பின் தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அன்பான கடவுள் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உணர்கிறோம் சாமி. தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை நேசித்து ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதியின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை கைவிடாதபடிக்கு பாதுகாத்து சுகம் தந்து பலன் தந்து எல்லாவற்றையும் நீர் செய்து தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விசாரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உலகம் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவனா இருந்ததற்காகவுமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சாத்தான் எங்களுக்காக தைத்த எல்லா ஆயுதங்களையும் நீர் முறித்து போட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த நாளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய குற்றங்களை மன்னித்து சுவாமி நீ எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். உடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.